Thank you for this opportunity to say my opinion. Myself, Vivashri. So, women empowerment. So, we all are the women now. So, the government of Tamil Nadu is providing a scheme and releasing the schemes day by day. So, we all are knowing the Pudumai Pen scholarship. Monthly 1,000 rupees எல்லாருக்கும் வருது இல்ல. So, who educated in a government school from 6th to 12th. ஸோ அந்த ஸ்கீம் மூலிமா இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்காக அது வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ காலேஜில் ஸ்கூல் ஸ்டடீஸோடு நிற்காம காலேஜ் வந்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட நாலேஜை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே வரதுக்காக தான். ஸோ யார் யாருக்குலாம் அது அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லையோ அமௌண்ட் இல்லையோ ஸோ மந்த்லி 1,000 வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பை த மார்னிங் ஐ ஹியர்ட் இன் எஃப்எம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் யார் யாருக்குலாம் அவைலபிளாக ஒன்று கிடைக்கலையோ அவங்க அண்ட் தென் த கேர்ள் பர்த் இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப லோ ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே மேல் கேண்டிடேட்ஸ் மேல் சைல்டு தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய வந்து சைல்டு வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ வந்து கேர்ள்ஸை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக டவுட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் வேணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மார்னிங் வந்து எஃப்எம்ல கேட்டேன். And then the women empowerment, the navy, like driving bus conductors இந்த மாதிரி பைலட்ஸ் ஆகும் நிறைய நேவிஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து உமன்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லுமே இருக்காங்க. பை த நவ் நம்ம வந்து ஃபிசிக்கலாக மென்டலி வி ஆர் ஸ்ட்ராங் பட் ஃபிசிக்கலி மென்டல் ஸ்ட்ராங் நம்ம அதை அக்ரி பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். பட் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்தது நம்ம இன்னும் என்ன ஒன்றா ஆர்மிஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. பட் ஒன் டே இட் வில் ஹேப்பன். Census which is taken 2025 on the loss of women's day. They've been noticed that women have been not focusing towards in the technical field. They are working in every field, but census says that they are not particularly working in the technical field. First of all, good afternoon. It has been a very pleasure to be the part of group discussion on topic women empowerment. So, on my opinion, women empowerment அப்படின்றது ஓல்டு செஞ்சுரியிலேருந்து பார்க்கப்போ இப்போ இருக்க 21st செஞ்சுரியில் நிறையவே டெவலப் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டாக விமன்ஸ் டே போனது இல்லையா, விமன்ஸ் டேக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பிங்க் ஆட்டோ அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபார் விமன் டிரைவர்ஸ். விமன் வந்து லைக் யாருக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் இது. அண்ட் பிஃபோர் தட் விமனுக்கு அஃப்கோர்ஸ் ஃப்ரீ சீட் கொடுத்தாங்க. அண்ட் எம்எஸ்சிபியில் விமனுக்காக 30% வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் நிறையவே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் விமன் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் இன்னும் நிறைய டெவலப் ஆகலாம். அண்ட் பிகாஸ் ஆஃப் விமன் நேஷனோட இன்கம் வந்து ஜிடிபி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. Pleasant afternoon to all. I am Hamita. இப்போ விமன் எம்பவர்னா ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறதும் அப்போ இருக்கிற எல்லாமே சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியுது. எஜுகேஷன் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி அவங்களுக்கு ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் மாதிரி டேலண்ட்டாக இருந்தால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இப்போது யார் டிபெண்ட் பண்ணி கூட இல்லாமல் இருக்கலாம். நிறைய ஐடியாஸ் பண்ணி ஓனாக பிஸ்னஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். எஜுகேஷன் இருக்கவங்களுக்கெல்லாம் லைக் அவங்க என்னென்ன எஜுகேஷன் என்ன படிச்சிருக்காங்களோ அந்த ஃபீல்ட் ஜாபில் போயிட்டு அதில் கூட அவங்க இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு. ஸோ ஐம் பிரியங்கா. விமன் எம்பவர்மெண்ட்டில் பேசிக்கலி பர்டிகுலராக பார்த்தா பிஸ்னஸில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண நிறைய அமௌண்ட் ஃபண்டும் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து அவங்களோட ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து என்கரேஜ் பண்ண. ஸோ வந்து நவடேஸில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய விக்டர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி உமன் வந்து எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் வந்து உமன் எஜுகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபேமிலிங்கிற பீப்புளாகவே அந்த கிட்ஸ் அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து டியூஷன் போக தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சொசைட்டியில் எப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து உமனை வந்து டாமினேட் பண்ணுறாங்க நம்ம சொசைட்டியில். ஸோ அதாவது எஜுகேஷன் யூஸ் பண்ணி அந்த பவரை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணோம்னா அது உடச்சிட்டு நம்மளால் வெளியே வந்துன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் விமன்ஸ்க்கு வந்து நிறையா வந்துட்டு ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஹேண்ட்பிரினராக வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து பிஸ்னஸ் எடுத்தால் மேல் பாய்ஸ் 20 ஏஜில் பையன் இப்படி பண்ணா 15 ஏஜில் பையன் இப்படி பண்ணா அப்படின்ற டாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அப்படின்னு பார்க்கும்போது விமன் ஆண்டர்பிரினரோட ஸ்கேலிங் வந்து அதிகமாக இருக்குது. அது ரீசெண்டான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேரளாலேருந்து ஒரு ஆண்டி அவங்க வந்து சிப்ஸ் கம்பெனி தான் வச்சுருக்காங்க. பட் நிறைய இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால ஷீஸ் ஏர்னிங் பை க்ரோஸ். அண்ட் ஆல்சோ பைஜூஸ்லேயுமே அதோட ஓனர்ஸ் என்னமோ கப்பல் தான். பட் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து அவங்க ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சைடில் பார்க்கும்போது இப்போ இருக்க 21st சென்ச்சுரியில் இப்போ இருக்க ஏரியாவில் விமனோட இன்வால்மெண்ட் விமன்ஸ் பிஸ்னஸில் இன்னுமே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பார்க்கும்போது ஓல்ட் ஜென்ரேஷன்லேருந்து பார்த்துட்டு இப்போ நவ டேஸில் பார்க்கும்போது அப்போ உமன்ஸ் அப்படின்னா அவங்க இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, பர்டிகுலர் ஜாப்ஸ் கூட அவங்க அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து உமன்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டாஃபுங்களாக இருக்கட்டும், இப்போ வந்து அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போனாலும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு போனாலும் அவங்க எதாவது ஜாபுக்கு போயிட்டு வந்தாலும் ஈவினிங் டைமில் அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்க கலைக்கல்வின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா அவங்க அதை எடுக்கனால அவங்க மந்த்லி வந்து 2000 3000 அவங்க தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பஸ்ஸில் வந்து மேல் கண்டக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ இப்போ வந்து ஃபீமேல் கண்டக்டர் வச்சுட்டாங்க. அது இல்லாமல் ஃபீமேல் கண்டக்டர் வச்சுட்டப்பவும் என்ன சொன்னாங்க, ஃபீமேலுக்கு வந்து 160 இன்ச்சு இருக்கணும் ஹைட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் பார்க்கும்போது இன்னுமே கவர்மெண்ட் வந்து ஃபீமேலுக்கு வந்து 160 அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்தது தான் 155 எபோ இருந்தாவே ஃபீமேல் கண்டக்டரும் பஸ்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சுனிதா வில்லியம் வந்து 2024 வந்து மார்ச் 2024 வந்து நாசா பேஸ்ட் போகும்போது அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. உமன் எம்பவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. அவங்க வந்து நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி அவங்க மறுபடியும் கூட்டிகிட்டு வரதுக்காக எல்லாரும் ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி. என்னோட பாயிண்ட் என்னென்னா, இப்போது நல்ல எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு இப்போது மீடியா நிறைய தெரியும். ஸோ அன்எஜுகேட்டடாக வீட்டில் இந்த டைலரிங் அந்த மாதிரி வீட்டிலேயே ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்களே மார்க்கெட்டிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு மற்றவங்ககிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் உமன்ஸ்க்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல, அதுக்கு தான் நம்ம வந்து எஜுகேஷன் மூலியமாக நம்ம படித்து நம்ம ரைட்ஸை நம்ம தான் உருவாக்கணும். நம்மளுக்கு ஃப்ரீடம்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். பட் இங்கே வந்து தடுக்கப்படுது, உமனுக்கான ஃப்ரீடம் வந்து தடுக்கப்படுது. அதனால நம்ம தான் அதை பிரேக் பண்ணி நம்ம தான் வாங்கணும். ஸோ உமன் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஐ எம் யமுனா. இப்போ பார்த்தா உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசலாம். இப்போ என்னதான் உமன் எம்பவர்மெண்ட், என்னதான் உமன் ஃப்ரீடமாக இருந்தாலும் சரி, இப்போ மோஸ்ட் ஆஃப் பார்த்தா இப்போலாம் என்னதான் இப்போ எஜுகேட்டட் உமனே ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸும் சரி மென்னும் சரி அனுப்புறதில்லை. இப்போ நம்ம வெளியில் போய் எஜுகேட்டடாக இருந்து நம்ம லேர்ன் பண்ணாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம வெளியில் போய் போல்டாக பேசலாம், நம்மளும் வந்து ஒரு டெவலப் ஆகலாம், ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாலுமே அது பார்த்தீங்கன்னா மென் வந்து தடுக்கிறாங்க. இங்கே தான் போகணும், இங்கே தான் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நிறையவே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்தாலும் நம்ம போய் வெளியில் போய் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு போல்டு இருக்குது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் போய் லேர்ன் பண்ணிப்பேன், நான் கற்றுப்பேன், நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடாது, அவங்க போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதை தடுக்காமல் இருந்தோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உமன் பார்த்தீங்கன்னா நிறையவே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். என்னென்னா இப்போ வந்து நிறைய தடுக்கிறாங்க தான், மென்ஸ் வந்து தடுக்கிறாங்க. நம்ம வந்து வெளியில் போயிட்டு பண்ணலாம்னு நினச்சாலே தடுக்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதில்ல. இதை வந்து உடச்சி எரிஞ்சு இது இந்த வந்து தடுக்கிறாங்கன்னா அதை வந்து உடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டு நிறைய பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பில் கூட ஆண்களை விட நமக்கு வந்து ஒரு பர்சன்ட் வந்து அதிகமாக தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. According to my point of view, to let the women empowerment to be developed, I think it's have to be started within a family. So in a family, women are portrayed as they have to do certain things as a outside. They have to manage the home. These are the things they have fixed in their mind. So to develop the women empowerment, I think that they have to come out of the box, and they should have a confidence that women also can financially handle the family. So for women empowerment, I think family support, motivation and faith on them is more essential. ஓகே, இப்போ வந்து விமன் எம்பவர்மெண்ட் பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ ஆன் வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் ஒரு ஃபெமினிஸ்ட்
5 phases of feminism அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் era விமன் வந்து வெளியில வரணும், அண்ட் செகண்ட் era விமனுக்கான ஓட் ரைட்ஸ் கிடைக்கணும், அண்ட் தேர்ட் era விமன் வந்து வேலைக்கு போகணும், அண்ட் ஃபோர்த் விமனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்கணும், அண்ட் ஃபிஃப்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிஃப்த் வே வந்து இட் இஸ் 21st century. ஃபிஃப்த் வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமன் வந்து எப்படி டெவலப் ஆகுவாங்க அப்படின்னா ஃப்ரம் வித்தின். ஹவு சோஷியல் சேஞ்ச் கேன் பி ஹேப்பன் வித்தின், அதே மாதிரி ஒரு விமனோட சேஞ்சும் கேன் ஹேப்பன் ஃப்ரம் வித்தின். அதாவது ஒரு விமன் நினைச்சா மட்டும்தான் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருமே தவிர வெளியில இருக்க 100 பேர் வந்து எழுமா போய் வேலை செய்யுமா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வராது. இட் மஸ்ட் அக்கர் ஃப்ரம் வித்தின். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு பையனும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு போராடுறது கிடையாது. எந்த இடத்துலையுமே பெண்கள் போராட்டம் மாதிரி ஆண்கள் போராட்டம் வந்து அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்னைக்குமே நாம கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் விமன் மட்டும் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். பசங்க மாதிரி இருந்துட்டு போகலாம்ல. அதை விட்டுட்டு இன்னும் கிடைக்கல சொல்றது இட் இஸ் லைக் a stupidest thing. So it must happen within. பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என் பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போதும் இல்லை நான் என்னோட எஜுகேஷனுக்காக நான் ஃபைட் பண்ணேன். நான் ஃபைட் பண்ணதுனால தான் நான் எல்லா காலேஜுக்கும் போக முடிஞ்சிச்சு, நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும்லாம் கிடையாது, நாம் தான் ஒரு உயிரவே உருவாக்குறோம். ஸோ நம்மளால நாம் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவைன்னா நாம தான் வரணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும், நம்ம அப்பா அம்மா ஓகே அவங்ககிட்ட எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி முடியாதுன்னா என்னால் முடியும்னு சொல்லிட்டு வெளியே வர்றது தப்பு கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப நம்ம மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும் நம்மளோட லிமிட் என்னன்னு தெரியும், நம்ம புரிய வைக்கணும், எவ்வளோ புரிய வைக்கணும். ஸோ நான் அப்படி என் பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணியிருந்தாலும் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க, நாம் எப்படி இருக்கணுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ உமன்ஸ் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வேர்டே நான் யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, ஏன்னா நம்ம செல்ஃப் மோட்டிவ் தான் நமக்கு முக்கியம். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அப்போ தான் ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக செய்ய முடியும், நல்லா பேச முடியும். இன்றைக்கி நான் வந்து இப்படி பேசுகிறேன்னா ஓகே என் மனசுக்குள்ளே ஓகே நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இதனால ஃபஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணதே கிடையாது. மற்ற அவங்க பண்ணுறாங்களா அவங்கள விட நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட இதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தப்பான ஒரு மீனிங்ல தான் போய் சேர்ந்துருக்கு. அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து முன்னாடி நடக்க போற விஷயத்த பின்னாடியே யோசிச்சு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கான மீனிங் தான் வந்து பெண் புத்தி பின் புத்தி அப்படின்றது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பெண் வந்து கீழ்த்தனமா யோசிப்பாங்க, ரொம்ப டவுனா யோசிப்பாங்க, அதனால தான் அந்த பழமொழி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விமன்னால எதை வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். as like man can do everything, women can do anything. So என்னோட ஒப்பீனியன்ல வந்து empowering women is actually empowering a human. Empowerment, I think government have to give importance to their safety, and along with that a woman to develop herself, she have to analyze within herself of all her talents and qualities, and she have to prove it utilizing every chances. And for a woman who have to empower, they should have to separate these things of profession and personal life. So they should not combine these things. This thing become a great barrier for the woman empowerment. So by this debate, so women empowermentன்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கான எம்பவர்மெண்ட் நம்ம வந்து தேடி போறோம். ஸோ மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ், மெனி ஆஃப் த ஒர்க்ஸ், எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து உமன்ஸ் இருக்காங்க தான். பட் ஏன் வந்து அவ்வளவோ நம்ம இப்போ வரைக்குமே இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய டிபேட், ஸ்பீக்கிங், இந்த மாதிரி நிறைய ஜிடிஸ் டிஸ்கஷன்ஸ் ஏன் போகுதுன்னா உமன் வந்து அவங்களோட எம்பவர்மெண்ட்டை வந்து எப்படி அவங்க ஸ்டேபிள் பண்ணணும்னா த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ நம்மளுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் நம்மளால க்ரோ பண்ணிக்க முடியும். நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணுற அவசியம் கிடையாது. இஃப் சம்மன் இஸ் மாக்கிங் யூ, ஹேக்கிங் யூ, அது எல்லாமே எதனாலனா நம்மளோட டிசிப்ளின் இஷ்யூஸ் இருக்கிறனால தான் அவங்க வந்து நம்மளை மாக் அண்ட் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ பி செல்ஃப் டிசிப்ளின். மஸ்ட். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அப்படின்னு யோசிக்கணும். அது வந்து நமக்கு ஒரு எஜுகேஷனில் ஒரு எஜுகேஷன் வந்து மஸ்ட். நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி போகிறது வந்து மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலியில் வந்து நம்ம வந்து வெளியில் போகிறோம், படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறோம்னா அதுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணணும், நமக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நம்ம விடுறதுக்கு எல்லாம் ஒரு விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க போய் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நம்ம வந்து விட்டாலுமே வந்து ஒரு சிலர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க தானே அதை வந்து எப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது வந்து பார்க்கணும்.
Education is the most powerful weapon which can use to change the world. ஒரு உமனுக்கு வந்து அந்த எஜுகேஷன்ங்கிற ஒரு வெப்பன் இருந்தாலே போதும், யாராலுமே யாரை டிபெண்ட் பண்ணி கூட நம்ம வாழணும் தேவையில்லை. அந்த ஒரு வெப்பன் இருந்தால் மட்டும் போதும். ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சொசைட்டியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே நம்மளோட ஃப்ரீடமில் நம்ம இருக்கலாம். யாரை டிபெண்ட் பண்ணியும் லைஃப் வாழணும். எவ்ரி உமனாஸே வண்டர் உமன் தான். எல்லா பெண்களுமே அதிசய பெண்கள் தான். இப்போ வந்துட்டு எங்களால் மட்டும் இது முடியும்னு வரல. ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஃபியர்னஸ் நீங்கள் போகணும். இவங்களால மட்டும்தான் முடியும், இவங்களால தான் குரூப் டிஸ்கஷன் பண்ண வர முடியும் இல்லை. நீங்கள் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போதை யார் தடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தா நீங்களே தான். உங்களுக்குள்ள இருக்கிற பயம் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் பாயிண்ட் என்ன ஒரு டைம் ஃபைல் ஆகிட்டா திரும்ப ரிட்டன் அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் என்ன பிளான் பண்ணுறது நமக்குள்ளே வரணும். நம்ம பயந்துட்டே அங்கே உட்காரதான் ஒரு உமன் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நம்மளோட ஃபியர்னஸ் தான் நம்மளை தடுக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கே நம்ம போகிறோம் அப்படின்றத நாம் டிசைட் பண்ணணும். நாம் எதுக்கும் பயந்துட்டு இருக்க தேவைன்னு சொல்கிறேன். Yeah, such a sudden sort of thinking. We all are women right now. We are completing our third year of college right now. How many of you are going to getting married now? Most of them are getting to married now. So, in that point of view, you want to think about yourselves. Your parents are trying to marry you to someone else. நீங்க வந்து அதை யோசிக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அவங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து இந்த மாதிரி சர்டைனா ஒரு ஸ்டேபிளா இல்லைனாலும் ஒரு ஜாபுக்கு போயிட்டு அப்புறம் நான் வந்து மேரி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினான்ஷியலாக நான் போய் கையேந்துற மாதிரி நிலைமை இல்லாமல் நான் வந்து என்னோட ஓன் லெக்லேயே நிற்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஜாப்க்கு போயிட்டு அப்புறமேட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ எல்லாரும் இருக்கிறோம். என்னோட அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு அவங்களோட வே பின்னாடியே நம்ம போயிட்டு இருந்தா நம்ம லைஃப்பை நாம டிசைட் பண்ணுமே தவிர யாருமே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். Like the one side it is developing, on the other side it is not developing. For that thing, I think the lacking thing is people somewhere in villages, when females are portrayed as they have to work like this, they have to work like as housewives, they have to be teachers. So these things have been portrayed. So according to my point of view, government is allotting a lot of scholarship. Additionally with that, I think government should have to give importance to the women's safety to let them work in many other fields. ஸோ இப்போ ஒன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட் கண்டிப்பாக டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அது குறையுது அப்படின்னு 100% யாராலையும் சொல்லவே முடியாது. பட் விமன் எம்பவர்மெண்ட் ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்னொரு சைடில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து காணாமல் போகுது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா ஜென்ரலாக சொசைட்டியில் என்ன நினைக்கிறாங்கன்னா விமன் வந்து மேலோட ஒன் ஸ்டெப் ஹையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டெப்பு கீழே குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன் சைட் விமன் எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் குறையுது. Yeah, I agree with her point. But இந்த gender equality அப்படின்ற opposition வந்து எங்க நடக்குதுன்னா அஃப்கோர்ஸ் இன் ஃபேமிலி. நம்மளோட அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்து அது நடக்குது. இப்போ வந்து நைட்டு 10 o'clock மேலே நம்மள வந்து வெளியே அனுப்புறாங்களா? கிடையாது. ஸோ உமனோட சேஃப்டி அப்படின்றது நம்மளோட ப்ரியாரிட்டி, நம்ம சைல்டு தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்வர்ட் ஸ்டெப்பை ஒரு எடுத்து வச்சு அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அனுப்புனா தான் முடியும். ஸோ அவங்க கேர்ள்ஸ்க்கு மட்டும் டீச் பண்ணாமல் மென்ஸ்க்கும் அந்த வந்து சேஃப்டினா என்ன, இப்படி தான் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத சின்ன வயசுலேருந்து மென்ஸ்க்கு சொல்லி தந்து வளர்த்துணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலியிலேருந்து தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரேசிசம்ன்றது வந்து நாட் ஒன்றும் இந்த ஒன்று நாடு விட்டு நாடோ இல்லை ஸ்டேட்டோ அந்த மாதிரி ஒன்றும் யாரும் பாகுபாடு பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட அப்பா அம்மாட்ட இருந்து தான் இது வந்து நடக்குது. ஸோ இது நம்ம பேசுகிற டாபிக் என்ன, விமன் எம்பவர்மெண்ட். தெர் வாஸ் நாட் அ மென் எம்பவர்மெண்ட்னா. ஸோ அப்படி என்னன்னா நம்ம தான் நம்மளை வந்து லோ பண்ணிக்கிறோம். நான் வந்து வெளியே வரணும்னு சொல்கிறோம். ஏன் இப்போ பசங்களாம் வந்து ஏன் 10th 12th படிக்கும் போதுமே வந்து வேலைக்கு வந்து அவங்க போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அவங்க வீட்டிலேருந்து பேச்சு கேட்காம போகிறது கிடையாது. அவங்களோட நெசசிட்டி என்ன, நம்ம வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நீட்ஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க போகிறாங்களே, அப்படிதான் போகிறாங்க. நம்ம வந்து டம்ப் ஆகி நம்ம வீட்டிலேயே இருக்கோம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் நம்ம இப்படி இருக்கிறனால தான் நம்மளுக்கு எம்பவர்மெண்ட் வேணும்னு மற்ற ஜென்ஸு மற்ற எல்லாரும் வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். ஐ அக்ரி வித்